Praise the Lord. After so many days, I'm going to share you a small word of God after a long break. இன்றைக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 Samuel chapter 22 verses 5. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, it says the prophet said to David, depart from your stronghold and go to the land of Judah. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பலவானுடைய இடத்துலேருந்து நீங்கள் பலவான் கட்டி வைத்திருக்கிற கோட்டையில் நீங்கள் இன்னும் இருக்காதீங்க. ஸோ நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் போஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் ஜூடா மீன்ஸ். ஜூடானா ப்ரைசிங் காட். அப்போ ஆண்டவரை நம்ம துதி செய்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலையிலேருந்து நீங்கள் உடனே அந்த இடத்த விட்டு போங்க. மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை, எந்த ஒரு பலவீனத்தின் சூழ்நிலை, போராட்டத்தின் சூழ்நிலை, எந்த விதமான பலவானுடைய கோட்டையினால் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் தங்காமல் யூ ஹாவ் டு டிபார்ட். நீங்கள் எப்படி டிபார்ட்னா, உங்களுடைய இருதயம் ஆண்டவரை துதிக்கிறதுல ஷிஃப்ட் ஆகட்டும். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி திங்கிங் ஓகே ஐ எம் சிக், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, நான் இந்த கடனில் இருக்கிறேன், நான் இந்த கட்டுக்கல்ல இருக்கிறேன். லெட் நாட் யுவர் ஹார்ட் திங்க் தட், பட் இன்ஸ்டட் let your heart praise God. அதாவது so depart from your stronghold and go to the land of Judah. அதாவது ஆண்டவரை துதிக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க. Forget your sickness. So you can ask me, how can I forget my sickness? My pain is continuously, இட்ஸ் கண்டினியூஸ்லி பெயினிங். ஏன்னா அதை எப்படி மறக்க முடியும்? என் பெயின் வந்துன்னே இருக்குது. அப்போ நான் எப்படி போய் ஆண்டவரை துதிக்கணும்? எஸ், தட் இஸ் யூ ஹாவ் டு டூ. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பலனை கேட்கணும். ஃபர்கெட் யுவர் பெயின்னா, நீங்கள் அந்த பெயினை குறித்து நினைக்கிறதும் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகுமோ, ஸோ இந்த வியாதி இருக்குது, இது என்னமா போய் முடியுமோ, ஸோ இந்த போராட்டம் இருக்குது, இது என்னமா போய் முடியுமோ. லெட் நாட் யுவர் ஹார்ட் திங்க் ஒன்லி தட், பட் இன்ஸ்டெட் give your heart in praising God. யூதாக்கு போங்க, யூதாவின் நிலத்துக்கு போங்க. அப்போ ஆண்டவரை நீங்கள் துதிப்பீங்க. What happens when you praise God? You know the Bible says those who remain in Zion there is no sickness. அப்போ நம்ம யூதாவில் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை துதிச்சு கொண்டு